சுந்தர பெருமானுடைய அருள் வரலாற்றையும் திருப்பாட்டில் புதிந்து கிடக்கின்ற சில செய்திகளையும் நமக்கு உரையில் நிகழ்த்த வந்திருப்பவர் எங்களுடைய மதிப்புக்குரிய டாக்டர் அரங்க ராமலிங்கம் அவர்கள். நாடறிந்த பேச்சாளர், கல்லூரி பேராசிரியர், கலை, இலக்கியம், ஆன்மீகம் எல்லாவற்றிலேயும் ஆழ்ந்த புலமையுடையவர். அவர் அறியாத தமிழ் மக்கள் இருக்க மாட்டார்கள். அவர்கள் 2 ஆண்டுகளாக இங்கு வந்து நமக்கு இந்த நல்ல சொற்பொழிவை வழங்கி கொண்டிருக்கிறார்கள். இந்த ஆண்டும் அவர்கள் இங்கு வந்து சிறப்பிப்பது நமக்கு ஒரு பெரிய பெருமையை தருகிறது. உங்கள் சார்பாகவும் இந்த நாரதகான சபையினுடைய சார்பாகவும் வருக வருக என்று வரவேற்று உங்களுடைய உரையை நிகழ்த்துமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். வணக்கம். 5 கரத்தனை ஆனை முகத்தனை இந்தின் இளம்பிரை போலும் எயிற்றனை நந்தி மகந்தனை ஞான கொழுந்தினை புந்தியில் வைத்தடி போற்றுகின்றேனே. உலகெல்லாம் உணர்ந்து ஓதற்கு அறியவன் நிலவுலாவிய நிர்மலி வேணியன் அலகில் ஜோதியன் அம்பலத்தாடுவான் மலர் சிலம்படி வாழ்த்தி வணங்குவான். சிவசிவ என்கிலர் தீவினையாளர் சிவசிவ என்றிட தீவினை மாளும் சிவசிவ என்றிட தேவரும் ஆவர் சிவசிவ என்றிட சிவகதித. பாராட்டுதலுக்கும் போற்றுதலுக்கும் உரிய சான்றோர் பெருமக்களே, இறையருளும் குருவருளின் துணையோடு நாம் சுந்தரரை பற்றி சிந்திக்க இருக்கிறோம். ஒரு 30 மணித்துளிகளுக்குள்ளாக 8:43 இந்த உரை நிறைவு பெறும். நால்வர் பெருமக்களை பற்றி நாள்தோறும் சொற்பொழிவு ஆற்றுவதற்காக வருகிற 4 அறிஞர்கள் வந்திருக்கிறார்கள். 5ஆவதாக அருணகிரிநாதரை இந்த ஆண்டு அவர்கள் சேர்த்திருக்கிறார்கள். பெரும்பாலும் அருளாளர்கள் என்ற ஒரு தலைப்பு எடுத்துக்கொண்டால் அருளாளர்களுடைய வாழ்க்கையை பற்றியோ அவருடைய செயல்கள் பற்றியோ விமர்சிக்கக்கூடாது. 2வது, அருளாளர்களிடமே கூடாது. ஏனென்றால் ஒவ்வொரு அருளாளரும் ஒரு நோக்கத்திற்காக இறையருளால் திரு அவதாரம் செய்கிறார்கள். ஒருவர் ஒரு நோக்கத்திற்காக இறைவனாலே அனுப்பப்பட்டார். அந்த நோக்கத்தை நிறைவேற்றிவிட்டு கொண்டு அந்த பேரறிவு பெரும்பொருளுடைய செயல் விமர்சிக்கவோ ஆய்வு செய்யவோ கூடாது என்பது அடிப்படையான விதி. இந்த விதியை வைத்து கொண்டு தான் நாம் மேலே உள்ளே செல்ல வேண்டும், எந்த அருளாளராக இருந்தாலும். பொதுவாக இறைவனுடைய செயல்பாட்டையோ அல்லது இயற்கையினுடைய இயக்க முறையோ நாம் ஆய்வு செய்ய இயலாது. ஆய்வு செய்தால் குழப்பம்தான் வரும். ஏனென்றால் அது பேரறிவு பெரும்பொருளை நம்முடைய சிற்றறிவு கொண்டு எடை போடவோ ஆய்வு செய்யவோ முடியாது. அதனால்தான் பெரியவர்கள் ஒரு அருமையான ஒன்றை கண்டுபிடித்தார்கள், சரணாகதி என்று ஒன்றை கண்டுபிடித்தார்கள். ரொம்ப அழகாக இங்கே திருப்பாவைக்காலில் நிகழ்த்தப்பட்டது. குலசேகர ஆழ்வார் பெருமாள் திருமொழியில் சொல்வது போல சரணாகதியின் உச்சத்தை அந்த 5வது திருமொழியிலே சொல்கிறார். முதல் பாட்டில் முதல் அடி, தருதுயரம் தடாயேல் உன் சரணல்லால் சரணில்லை. அதுக்கு மேலே ஒன்றுமில்லை. விரைகழுவும் மலர்பொழில் சூழ் வித்துவ கோட்டம்மா கொண்டாலாகிலும் உன் குறைகடலே கூறுவனே. நீ முழுக்க முழுக்க யார் முழு சரணாகதி ஆகிறார்களோ அவர்கள்தான் அந்த இறையருடைய ஓரளவுக்கு எல்லையா சென்று காண முடியும். இப்போ நமக்கு நேரமின்மையினால் நேரடியாக செய்திக்குள்ளே வந்துவிடலாம். சுந்தரரை பொறுத்தவரை 4 பெருமக்களும், 4 பெருமக்கள். 2 பேரை பார்த்து விட்டோம். இன்று சுந்தரர், நாளைக்கு மாணிக்க வாசகர். சமயக்குறவர் 4 என்று இவர்களுக்கு பெயர். இந்த 4 ஒவ்வொரு நோக்கத்திற்காக இறைவனாலே அனுப்பப்பட்டவர்கள். இதில் உயர்வு தாழ்வோ வேண்டுமானால் மேடையிலே பட்டிமன்றத்திற்காக பேசலாம். இது மேடைக்கு பேசுகிற பேச்சு, இயல்பான இயற்கையான பேச்சு என்பது இதில் உயர்வு தாழ்வு இல்லை. எனவே இறைவன் எந்த நோக்கத்திற்காக அவரை அனுப்பினாரோ அந்த நோக்கம் நிறைவேறுகிறது என்பதுதான். சுந்தரருக்கு என்ன சிறப்பு என்றால், சிறப்பு நான் இவரை பற்றி நான் அடிக்க சொல்லுகிற பொழுது அடுத்தவர்களுக்கு அது இல்லையே என்று எண்ணி பார்க்கக்கூடாது, ஒப்புமை செய்யக்கூடாது. மிகச் சாதாரணமாக இலக்கியத்துக்கே ஒப்புமை செய்யக்கூடாது.
இப்போ ஒப்பிலக்கியம் என்று ஒரு துறை இருக்கிறது, ஒப்பிலக்கியம் என்று ஒரு தாழ் எம்ஏக்கு இருக்கிறது, கம்பேரிட்டிவ் லிட்ரேச்சர் என்று அதுக்கு பெயர். அதிலே இந்த இலக்கியம் உயர்ந்தது, இந்த இலக்கியம் தாழ்ந்தது என்று சொல்வதற்கு பேர் ஒப்பிலக்கியம் இல்லை. இதனுடைய சிறப்புக்கூறுகள் அதனுடைய சிறப்புக்கூறுகள், கம்பனும் மில்டனும் 2 சிறப்புக்கூறுகளும் எங்கெங்கே ஒத்திருக்கிறார்கள் என்று சொல்வது தான் கம்பேரிட்டிவ் லிட்ரேச்சர், ஒப்பிலக்கியமே தவிர, ஒப்பாய்வை தவிர இது உயர்ந்தது இது தாழ்ந்தது என்று சொல்வதற்கு இல்லை. அப்படி சொன்னால் அவருக்கு ஒப்பிலக்கியம் தெரியவில்லை என்று பொருள். எனவே இலக்கியத்திலே சொல்லக்கூடாத பொழுது எப்படி இறையாற்றல் பெற்ற அருளாளர்களுக்கு நாம் ஒப்புமை செய்யக்கூடாது. இவர்களுக்கு இந்த சிறப்பு இருக்குது என்று சொன்னார் போதும். சுந்தரருக்கு என்ன பெரிய சிறப்பு என்று சொன்னால், அவர் ஒருவர் தான் கையிலிருந்து வந்து மீண்டும் கையிலைக்கு சென்றவர். கையிலிருந்து வந்தார், மீண்டும் கையிலைக்கு சென்றார். இப்போ ஏனையவர்கள் செல்லவில்லையா என்றால், ஞானசம்பந்தர் சென்றார். ஆச்சாரபுரத்திலே காதலாகி கசிந்து கண்ணீர் மல்கி ஜோதியா. அவருக்கு இறையாற்றல் உண்டு, அவருக்கு புலமைத்துவம் உண்டு, இறைமைத்துவம் உண்டு, தலைமைத்துவமும் உண்டு. அதனால் அவருக்கு வந்த அத்தனை பேரோடு அவரால் ஜோதியிலேயே கலக்க முடிந்தது. ஏனைய அருளாளர்கள் அவர்கள் மட்டுமே தான் ஜோதியிலே கலந்தார்கள், மாணிக்க வாசகரோ ஆண்டாளோ. ஆனால் சுந்தரருக்கு என்ன என்றால், இந்த தூள தேகத்தோடு செல்கிறார். அதுதான் அவருக்கு இருக்கிற சிறப்பு. தேகத்தோடு, எந்த தேகத்தில் வாழ்ந்தாரோ அந்த தேகத்தோடு இறைவன் தன்னுடைய வாகனத்தை அனுப்புகிறார், வெள்ளாணையை அனுப்புகிறார். அதான் கடைசியாக பெரிய புராணத்தில் வெள்ளாணை சருக்கம். இந்த தேகத்தோடு இறைவன் இந்திரர் புடைசூழ 33 கோடி தேவர்களும் நான்முகன் திருமால் எல்லோரும் சூழ அவர் தன்னுடைய வெள்ளாணை அனுப்பிச்சு ஐராவனம். ஐராவதம் இந்திரனுக்குரியது 4 தந்தங்களை உடையது, ஐராவனம் சிவபெருமானுக்குரியது 1000 தந்திரங்களை உடையது. அந்த வெள்ளையானையோடு அவர் செல்கிறார். இந்த சிறப்பு அவருக்கு உண்டு. இரண்டாவது, இறைவனாலே அனுப்பப்பெற்றவர். எனவே ஆசை வைத்த, அதனாலே மனம் போக்கினாய். அனந்ததி கமலினி 2 பேர். இப்போ இந்த வரலாற்றுக்குள்ளே ரொம்ப நான் போக, அவர்கள் தான் பரவே நாச்சியார் சங்கிலி நாச்சியாராக பூமிக்கு வருகிறார்கள். ஏன்னா இங்கே வந்திருக்கிற பெருமக்களுக்கு தெரியும் வரலாறு. அதனாலே மனம் போக்கினா, எனவே மண் மீது புகுந்து விளையாடுவா என்று அனுப்பிச்சிட்டார் கீழே. அப்போ அவர் ஒன்று கேட்டார், நாம் கேட்க தவறுகிற ஒன்றே அவர் கேட்டார். பெரும்பாலும் நமக்கு அந்த மாதிரி இறை காட்சி கிடைக்கும், நமக்கு சில நேரங்களில் இறை அருள் கிடைக்கும். மனிதனாக பிறந்த எல்லோருக்கும் ஏதேனும் ஒரு நேரத்தில் ஒரு நிமிடம் மனம் உருகும், மனம் நீக்கற்ற அந்த பரிசுத்த நிலையில் எல்லோருமே நிற்கிற வாய்ப்பு கிடைக்கும். ஆனால் அந்த நேரத்தில் நம்ம தவற விட்டு விடுவோம், அவ்வளோதான். ஞானிகள் தவற விடாமல் அந்த க்ஷணத்தை பிடித்துக் கொள்வார்கள். அதுதான் ரொம்ப முக்கியம். இந்த க்ஷணத்தை பிடித்துக் கொள்வது என்பது தான் முக்கியம். சுந்தரர் உடனே கேட்டார், சரி உங்கள் உத்தரவை நான் மீறலை, புறப்படுறேன். ஆனால் ஒரே ஒரு வேண்டுகோள் என்னன்னு கேட்டார், அந்த நேரத்தில் என்னை நீங்கள் தடுத்து ஆட்கொண்டு மீண்டும் கொண்டு வரணும். அதான் தடுத்தாட்கொண்ட புராணம் என்று இவருடைய வரலாறு தொடங்குகிறது. அவர் சரின்னு ஒத்துக்கொண்டார். எனவே இவர் திருநாவலூரில் பிறக்கிறார். ரொம்ப சென்னைக்கு அருகில், நம்ம சென்னையில் இருக்கிறதுனால ஒரு நாள் காலையில் போனால் திரும்பி வந்துடலாம். விழுப்புரம் இங்கேருந்து 160 கிலோமீட்டர். விழுப்புரத்துக்கும் உளுந்தூர்பேட்டைக்கு இடையில் ஹைவேயில் 3 ஜங்ஷன். சென்னையிலேருந்து போனால் இடது பக்கமாக தெரியும் 3 ஜங்ஷன். முதல்ல இருக்கிறது அரசூர், 3மே பண்ருட்டிக்கு தான் போய் முடியும். திருவதிகை வீரட்டானம்னு அதுக்கு பேர். இந்த அரசூரில் உள்ள நுழைஞ்சிங்கன்னா மனம் தவிர்த்த புத்தூர், இவருக்கு திருமணம் நடந்து தவிர்க்கப்பட்ட புத்தூர் வரும். அதை தாண்டி பண்ருட்டி போனால் சித்தவடம் வரும். அங்கே தான் சுந்தரருக்கு சிவபெருமான் மீண்டும் மீண்டும் திருவடியை கொடுத்து தீட்சை கொடுத்த இடம். அடுத்த ஜங்ஷன் மடப்பட்டு, அதில் நுழைஞ்சிங்கன்னா திருவாமூர் வரும், நாவுக்கரசர் பிறந்த ஊர், திலகவதியார் பிறந்த ஊர். அப்புறம் முடிச்சுட்டு அப்படியே பண்ருட்டிக்கு போகலாம். அடுத்த ஜங்ஷன் 3வது இருக்குது கெடிலம். அதில் 1.5 கிலோமீட்டரில் திருநாவலூர், சுந்தரர் பிறந்த ஊர். இப்போ நீங்கள் சென்னையிலேருந்து காலையில் போனீங்கன்னா இவ்வளோ தலங்களையும் பார்த்துட்டு, நம்முடைய பண்ருட்டி திருவதிகை வீரட்டானேஸ்வரியும் பார்த்துட்டு திரும்பி அதே அந்த அரசூர் ஜங்ஷனில் வலது பக்கமாக திரும்ப திருவெண்ணை நல்லூர், அங்கே தான் சுந்தரரை இறைவன் எல்லாரும் முன்னிலையில் வைத்து கேட்கிறார். ரொம்ப அருமையான சேக்கிழார் சொல்கிறார், ஆட்சியில் ஆவணத்தில் அயலார்தங்கள் காட்சியில் யாதானும் ஒன்று காட்டுக, நீ எனக்கு அடிமை என்றெல்லாம் சொல்லுகிறார். அப்போ ரொம்ப கெட்டிக்காத்தனமாக அவர் பேசுகிறார். எங்கே ஒரிஜினல் டாக்குமெண்ட் இல்லையே. அப்போ சிவபெருமான் சொன்னார், ஒரிஜினல் டாக்குமெண்ட் பத்திரமா நான் வச்சுருக்கேன், மூல ஓலை என்கிட்ட இருக்குது, அவன் கிழித்தது படி ஓலை, ஜெராக்ஸ். அப்பயே ஜெராக்ஸ் இருக்குது, படி ஓலை என்கிட்ட மூல ஓலை இருக்கிறது என்று சொல்லி தான் தடுத்தாட்கொள்கிறார். அப்பொழுது தான் இறைவன் யாருன்னு தெரிந்து கொண்டார். அதெல்லாம் உங்களுக்கு தெரியும். ரொம்ப அருமையான அந்த பாட்டு, பித்தா பிரைசூடி பெருமானை அருளாலா எத்தான் மறவாதே நினைக்கின்றேன் உன்னை, வைத்தாய் பெண்ணை தென்பால் வெண்ணை நல்லூர் அருட்துறையுள், உனக்கு ஆளேன் அல்லேன் எனலாமோ, உனக்கு இனிமே நான் அடிமையாகவே மாட்டேன் இனிமே நான் சொல்ல முடியுமா? இப்போ தான் எனக்கு எல்லாம் நினைவுக்கு வருது. உனக்கு வழி வழி வழியாக எற்றைக்கும் 7 பிறவிக்கும் நின்றனோடு உற்றோமே ஆவோம்,
உனக்கே நாம் ஆட்செய்வோம், மற்ற நம் காமங்கள் மாற்று என்று நாச்சியார் சொன்னது போல இது என் தந்தை மூத்தப்பன் 7 படிகால் தொடங்கி நின்றனுக்கு ஆட்செய்கிறோம். இந்த மரபு எல்லா அருளாளர்களுக்கும் இருக்குது. அதை தெரிஞ்சுக்கிட்டார். உனக்கு நான் அடிமை இல்லைன்னு நான் இனிமேல் சொல்ல மாட்டேங்கிறார். அப்போ பித்தா என்று என்னை சொன்னதுனால வன்தொண்டன் என்று அவர் பெயர் கொடுக்கிறார். நம்பிரான் தோழர் என்று இறைவன் அவருக்கு பெயர் சூட்டுகிறார். இந்த பெருமையோடு அவர் அங்கிருந்து புறப்பட்டு தலையாத்திரை திருநாவலூர் தான் பிறந்த ஊருக்கு வந்து ஒரு பதிகத்தை நிறைய பாடியிருக்கிறார். கிட்டத்தட்ட 43,000 பாடல்கள், 38,000 பதிகன்னு ஒரு குறிப்பு, 38,000 பாடல்னு குறிப்பு. ஆனால் இன்றைக்கி கிடைக்கிறது சுந்தரது 100 பதிகம் தான் கிடைக்குது. இந்த 100 பதிகத்தில் 1126 பாட்டு தான் நமக்கு கிடைக்குது. அதிகமாக கிடைக்கிறது சம்பந்தர் 385 பதிகம், 4169 பாட்டு கிடைக்குது. அப்பறது 312 பதிகம், 3066 பாட்டு கிடைக்குது. சுந்தரது 100 பதிகம் தான் கிடைக்குது. பரவாயில்ல, இறையருள் என்ன செஞ்சுருக்குன்னா எவ்வளோ கிடைக்கணுமோ அதை மட்டும் தான் கொடுத்துருக்கு, மற்றது கிடைக்காமல் அவர் மறைத்து விட்டார். இதில் தெய்வ சேக்கடா இந்த மூவரை பற்றிய வரலாறு இருக்குது. நாளைக்கு பேச போகிற மாணிக்க வாசகரை பற்றிய வரலாறு இல்லை, தெளிவான வரலாறு இல்லை. காரணம் சேக்கடார் சொல்லலை. அது ஏன் சொல்லலை, அது ஒரு தனி ஆராய்ச்சி. இப்போ நம்ம அதுக்குள்ளே போக வேண்டாம். 4286 பாடல் தெய்வ சேக்கடார் பாடியிருக்கிறார். இந்த 4286 சம்பந்தருக்குத்தான் 1256 பாட்டு, பிள்ளை பாதி புராணம் பாதி. அடுத்துதான் யாருக்கு அதிகமாக இருக்குன்னா சுந்தரருக்கு தான் இருக்குது. அதை பல பேர் புரிந்து கொள்றதில்லை. ஏன்னா அவங்க தடுத்தாட்கொண்ட புராணத்தை வச்சுட்டு முடிச்சிடுவாங்க. ஆனால் 5 இடத்துல சுந்தரர் வரலாறு வருது. தொடக்கமும் சுந்தரர், இடையிலையும் சுந்தரர், கடைசி வெள்ளானை செருக்க முடியறதுலேயும் சுந்தரர். இந்த 5 இடத்துல இந்த பாட்டு எடுத்து பார்த்தீங்கன்னா மொத்தம் 760 பாட்டு வருது சுந்தரருக்கு மட்டுமே. ஏன்னா சேரமான் பெருமாள் நாயனாரோட இவர் பல தலங்களுக்கு போகிறார். அதில் தான் இவருக்கு அதிகமான பாட்டு 150 பாட்டு வருது. அதுக்கப்புறம் நம்முடைய ஏர்கோன் கலிக்காம் நாயனோட இவர் சண்டை போடுறார், அதில் 350 பாட்டு வருது. மொத்தமாக 5 இடத்துல சுந்தர வரலாறு வருது. அப்போ பெரிய புராணத்துக்கு யார் கதாநாயகன் ஒரு கேள்வி கேட்டால் சுந்தரர் தான் கதாநாயகன். தொடக்கமும் அவர், இடையில 4 நாயன்மார் வரலாற்றோடு அவர் வரார், கடைசி வெள்ளானை சரக்கம். அப்போ மொத்தம் பார்த்தீங்கன்னா 760 பாட்டு. முதல்ல சம்பந்தர் 1856 பாட்டு, அடுத்து சுந்தரர் 760, மூன்றாவது தான் நாவுக்கரசர் 429 பாட்டு. இதெல்லாம் ஏதோ ஒரு காரணம் பற்றி சொல்லியிருக்கிறார். ஒரு பாட்டு இருக்கிற நாயன்மார் உண்டு. இவங்க அப்பா இசைஞானியார், சடையனார் இவங்க அப்பா, இசைஞானியார் இவங்க அம்மா. ஒரு பாட்டு தான். மிகப்பெரிய தென்னவன் கோவன் வளவர்கோன் பாவை மங்கையர்கரசிக்கு 3 பாட்டு. அப்போது சேக்கடா தனக்கு கிடைத்த வரலாற்றை மிகுதிப்படுத்தாமலும் குறையாமலும், அது ஒரு அனக்கொரானிசம் என்று ஆங்கிலத்தில் சொல்வார்கள், கால வழி இல்லாமல் கிடைத்த சான்றுகளை ஒரு வரலாற்று ஆவணம் போல பண்ணியிருக்கிறார். சுந்தரரை பொறுத்த வரைக்கும் கிடைத்த வரலாறுகளை மிக தெளிவாக 760 பாடலில் கொடுத்துருக்கிறார். இதில் என்னன்னா எல்லாருக்குமே ஊர் பற்று வரும். எவ்வளோ கொஞ்சம் ஞானி ஆகிட்டாலும் கூட பட்டினத்தாருக்கு மேலே இனிமேல் ஒரு ஞானி வர முடியுமா? தாய்மான சாமி சொல்கிறார், பட்டினத்து பிள்ளையை போல துரத்தல் அரிதுகான். அவரை மாதிரி யாரும் துறக்க முடியாது. கோடிக்கணக்கான செல்வத்தை ஒரு செகண்ட், அந்த நிமிஷத்தில் அப்படியே விட்டுட்டு கௌபீனதாரியாக வெளியே கிளம்புகிறார். காதற்ற ஊசியும் வராது காணும் கடை வழிக்க கிடைச்ச உடனே அவ்வளோ பெரிய கோடீஸ்வரர் ஒரு செகண்டில் துறந்தார். தாய்மான தலைக்கு மேலே வைத்து கொண்டாடுகிறார். இவரை மாதிரி யார் துறக்க முடியும் என்று கேட்கிறார். ஆனால் அந்த துறவி தாய்மானவர் பாராட்டி பேசுகிறார். அதை போல் அவருக்கும் அம்மா மேலே இருக்கிற பற்று விடலை. அவ்வளோ எல்லாத்தையும் திறந்தார் இல்லை, தாய் மேலே இருக்கிற பற்றை தொடாமல் எவ்வளோ பாட்டு பாடுறார். அற்புதமான பாட்டெல்லாம் பாடுறார். பல ரகசியம் அமைஞ்ச பாட்டெல்லாம் பாடுறார். அது பெரியவங்கள்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா மிக சாதாரண சொற்களில் கதை மாறி பல ரகசியங்களை, ரொம்ப ரொம்ப முக்கியமான இயற்கை ரகசியங்களை வைத்தெல்லாம் பாட்டு பார்க்குறதுக்கு எளிமையாக இருக்கும். முன்னை இட்டத்தி முப்புறத்திலே பாருங்கள் எவ்வளோ வரலாறு. பின்னை இட்டத்தி அடி வயிற்றிலே, யானம் இட்டத்தி மூழ்க ரொம்ப பற்று. இப்போ எதுக்கு சொல்ல வந்தேன்னா, இப்போ ஞானசம்பந்தர் இவ்வளோ பெரிய அருளாளர், திரு அவதாரம் செய்தருளினாரும் கேட்குறார், சொல்கிறார் தெய்வச்சேகர். ஆனால் அவர் சீர்காழியை பற்றி மட்டுமே 66 பதிகம் பாடியிருக்கிறார். தான் பிறந்த ஊர் 12 பேர் சீர்காழிக்கு 66 பதிகம் பாடுறார். நாவுக்கரசர் பிறந்தது திருவாமூர், ஆனால் அவர் அதை பற்றி அதிகமாக பாடல. திருவதிகை விரட்டானத்தை பற்றி தான் 16 பதிகம் பாடுறார். ஏன்? அங்கே தான் அவருக்கு தீட்சை கிடைச்சிது. தமிழ்நாட்டில் 1500 ஆண்டுகளுக்கு முன்பு ஒரு பெண் சமய துறவியாக மாறி 70 ஆண்டுகள் ஒரு கோயிலிலே தங்கி இருந்து சமயத்தொண்டு செய்ய முடியும் என்றும், ஒரு மிகப்பெரிய அருளாளருக்கு சமய தீட்சை தர முடியும். திருவாரன் திருநீறு திலகவதியார் அளிப்ப பெருவாழ்வு வந்ததென மகிழ்ந்து ஏற்றி ஒரு நாவுக்கரசரை தீட்சை கொடுத்து உருவாக்க முடியும் என்பது இந்த மண்ணிலே நிகழ்ந்த நிகழ்ச்சி.
இன்றைக்கி செய்ய முடியுமான்னு கேட்டிங்கன்னா ஏற்றுக்கொள்வதற்கு ஆண்கள் தயாராக இல்லை, சமயமும் தயாராக இல்லை. இதுதான் நிதர்சனமான உண்மை. அதனால் அன்றைக்கு திலகவதியார் 1500 வருஷத்துக்கு முன்னே தம்பியை உருவாக்குறார். திருநீர் கொடுத்து பஞ்சாட்சர உபதேசம் நடந்து அவர் ஏற்றுக்கொண்டு மிகப்பெரிய அருளாளர் ஆகிறார். பெரிய புராணம் ஒரு மிகப்பெரிய புரட்சிகரமான காப்பி, மிகப்பெரிய புரட்சிகளை செய்திருக்கிறார். அது இப்போ அதுக்குரிய நேரம் இல்லை. ஆனால் அது என்ன எனக்கு பெரிய வியப்பு, அந்த செய்த புரட்சி அவர் இந்த மாதிரி மேடையில் பண்ணியிருந்தாருன்னு பிரச்சனை இல்லை. உங்களை மாதிரி ஒரு 20 பேர்கிட்ட சிதம்பரத்தில் பண்ணுறார். தில்லைவாழ் 3000 தீட்சிதர்கள் முன்னாடி 2ஆம் குலோத்துங்க அரசனுடைய தலைமையில் இவ்வளோ புரட்சிகளை பாடுறார். எல்லாரும் கேட்டுக்கொண்டு ஏற்றுக்கொண்டிருக்கிறார். அதுதான் சிறப்பு, அவருக்கு இருக்கிற பெரிய சிறப்பு. ஆனால் சுந்தரர் இவர் இதே மாதிரி பிறந்த ஊரை பாண்டமில்லை, ஒரு பதிகம்தான். திருநாளூர் நாவலூரை பற்றி ஒரு பதிகம்தான் சுந்தரர் பாடியிருக்கிறார். அதிகமான பதிகம் எங்கன்னா திருவாரூர் தான். ஏன்னா அவருக்கு பேரே பாருங்கள், திருநாவலூரான் என்பது ஒரு சில இடத்துல திருவாரூரான். திருவாரூர் தான் அவருக்கு பிறந்த ஊர் மாதிரி ஆயிடுச்சு. 8 பதிகம் பாடியிருக்கிறார். சுந்தரருக்கு என்ன பெரிய சிறப்பு, 7ஆம் திருமுறையாக இருக்கிற அந்த இவருடைய பாடல், அந்த 100 பதிகம் இருக்கிறதுல சிறப்பு என்றால் ஒரு 7 சிறப்பு பார்க்கலாம். முக்கியமாக நான் வரலாற்றுக்குள்ளே இப்போ போகலை. கவிராஜ ராட்சசர் கச்சியப்ப முனிவர் என்பவர் பேரூர் புராணம் பாடியிருக்கிறார், காஞ்சி புராணம் பாடியிருக்கிறார், தணிகை புராணம் பாடியிருக்கிறார். கந்த புராணம் பாடிய கச்சியப்பர் வேற. அதில் அவர் சொல்கிறாரு, இந்த சுந்தரர் மற்ற அருளாளர் மாதிரி நினச்சிடாதீங்க. இது நான் சொல்ல, நான் தான் முன்னாடியே சொல்லிட்டேன், பட்டிமன்றம் நிகழ்த்தக்கூடாதுன்னு. அவர் சொல்கிறார், சிவபெருமான் தான் சுந்தரர். சிவபெருமான் ஒரு மனித தேகம் வந்தார். இன்னும் கொஞ்சம் புரிகிற மாதிரி சொல்லணும்னா ஜெராக்ஸ் காப்பி. சிவபெருமானுடைய ஜெராக்ஸ் தான் சுந்தரர். எப்படின்னு ஒரு காரணம் சொல்கிறார். ஆழகால நஞ்சு வந்தது, பார்க்கடலில் கடைஞ்சி போகுது. எல்லாம் கதை தெரியும், நான் அந்த கதைக்குள்ளே போகிறது. எல்லாரும் பயந்து ஓடிட்டாங்க, இன்க்ளூடிங் மகாவிஷ்ணு. பார்த்துட்டு ஓடிட்டார், முடியல. அன்னைக்கு கருத்தவர் தான் எங்கள் மகாவிஷ்ணு. எங்கள் மகாவிஷ்ணு ரொம்ப சிகப்பு சார், நல்லவர் சார், அழகானவர் சார். எப்போ அவர் கருப்பானார், அந்த ஆழகால விஷயத்தை என்னன்னு எட்டி பார்த்து எல்லாம் பயந்து ஓடுறாங்க. ஆவி பட்டுது பாருங்க, ஒரு ஆவி பட்டு அன்னைக்கு கருத்தார். கருப்பானாலும் அவர் தான் அழகுங்கிறார் தொண்டடிப்படி ஆழ்வார். குடதிசை முடியை வைத்து குணதிசை பாதம் நீட்டி வடதிசை பின்பு காட்டி தென்திசை இலங்கை நோக்கி கடல் நிற கடவுளெந்தை அரவணை தீளுமா கண்டு உடல் எனக்கு உருகுமாலோ என் செய்கேன் உலகத்தீரேங்கிறார். அவ்வளோ அழகாக இருக்கிறார். எல்லாம் போயிட்டாங்க, என்ன பண்ணுறதுன்னு தெரியல. சிவருமான்கிட்ட முறையிட்டாங்க. அவர் பக்கத்தில் ஆளாள சுந்தரராக அவர் நிற்கிறார். சுந்தரா அப்படின்னாரு. நேராக போனார். பாருங்கள், யாருமே பிடிக்க முடியல, இன்க்ளூடிங் பிரம்மா விஷ்ணு இந்த எல்லாம் ஓடிட்டாங்க. இவர் அந்த ஆழகால 2 விஷம், வந்த விஷம் ஒன்று, வலி தாங்காமல் வாசுகி பாம்பு நான் கக்கிய விஷம் 2, ஆழகால விஷயத்தை 2 எடுத்தார். அப்படியே சுருட்டினார். அழகாக கோலி குண்டு மாதிரி ஆச்சு. கையில் எடுத்துகிட்டு வர்றார். எடுத்துகிட்டு சிவபெருமான்கிட்ட கொடுத்தார். அவர் வாயில் போட்டார். கண்டங்கருத்துச்சு. அம்மா போய் கழுத்து பிடிச்சி காப்பாற்றிட்டாங்க. இப்போ இங்கே என்ன சிந்திக்க வேண்டிய செய்தி, சிவபெருமான் முழுமுதற் பொருளே வாயில் போட்டேன்னா ஒரு கண்டம் கருத்துருச்சு. அவருக்கே சிக்கலாகி போச்சு. அம்மா காப்பாற்றலைன்னா சிக்கல். ஆனால் அதை இவ்வளோ தூரம் எடுத்து சுருட்டி கையில் கொண்டு வந்தார். இவர் கையும் கருக்கில் ஒன்றுமே ஆகலை, இவருக்கு கரெக்டாக இருக்கிறாரு. ஏன்னா அசலை தான் எல்லாம் அஃபெக்ட் பண்ணும், ஜெராக்ஸை எதுவும் அஃபெக்ட் பண்ணாது. சுந்தரர் இறைவனுடைய நிழலை அதை அஃபெக்ட் பண்ணலை, ஒரிஜினலை தான் அஃபெக்ட் பண்ணுது. இதெல்லாம் அவர் சொல்கிறார். அதனால் அந்த அளவுக்கு சிறப்புக்குரியவர். இப்போ நினச்சி பார்த்தீங்கன்னா எவ்வளோ அவருடைய சிறப்பு, எவ்வளோடைய ஆற்றல். ஆனால் இந்த இடத்துல நாம் சிந்திக்க வேண்டிய, இந்த மனித வாழ்க்கையில் சிந்திக்க வேண்டிய செய்தி என்ன என்றால், அந்த எல்லைக்கு சென்ற ஒருவருக்கு கூட மனம் ஒரு செகண்ட் நீங்கள் கொஞ்சம் திருப்பினீங்கன்னா மனம் மாறிடும். அதனால தான் இறக்கிற வரை எவ்வளோ படித்திருந்தாலும் எவ்வளோ ஒழுக்கமாக இருந்தாலும் டோட்டல் கான்ஷியஸ்னஸ் புலனடக்கம் இருக்கணும். முழு விழிப்போடு நிறைந்த புலனடக்கம் சாகர வரைக்கும் இருக்கணும். அதுதான் இங்கே குறிப்பிட்றாரு. அந்த ஒரு நிமிஷம் மனம் தெரிஞ்சுது, பார்த்தார், பெண் மீது மனம் போக்கினாய் மண் மீது பரவாயினார். இவருக்கு தெரிஞ்சிடுச்சு, இது உங்கள் வேலை தான், உங்கள் கட்டளை நான் மீறில் போகிறேன், நான் தடுத்தாட்கொள்ளுன்னு கேட்டுக்கொண்டார். வந்தார், தடுத்தாட்கொண்டார். இந்த செய்தியெல்லாம் நம்ம கதை போகிறோம். அடுத்த முக்கியமான செய்தி அவருக்கு என்ன என்று சொன்னால், நம்முடைய திருவொற்றியூரில் வருகிற பொழுது இறைவன் எவ்வளோதான் தோழனாக இருந்தால், ஏன்னா கதைக்குள்ளே நான் போகலை. இப்போ எவ்வளோதான் நம்பியார் இவருக்கு தோழனாக இருக்கிறார், அவர் சொல்கிறதெல்லாம் செய்கிறார், என் துளிசலுக்கெல்லாம் உடனாக இருந்தெல்லாம் அவர் பாடுறார்.
திருவொற்றியூரில் இவர் தானே சார் இந்த வேலை பண்ணார், கல்யாணம் பண்ணிக்க, மகிழ மரத்தடிவா எல்லாம் மாற்றி சொன்னார். அப்புறம் எது கண்ணர் ரெண்டையும் படித்தார்? ஏன்னா அவர் திருவாரூர் மேலே போக பெரிய ஆசை. அந்த அருமையான பாட்டு, பொன்னார் மேனியனே புலித்தோலை அரைக்கசைத்து மின்னார் செஞ்சடை மேல் மிளிர் கொன்றை அணிந்தவனே மண்ணே மாமணியே மழபாடியுள் மாணிக்கமே அண்ணே உன்னையல்லால் வேறு ஆரை நினைக்கணும், யாரை நினைக்க போகிறேன்? அந்த ஆசை அவருக்கு மேலே வந்து திருவாரூர் கிளம்புறார், கண்ணு ரெண்டையும் எடுத்துட்டார். இது இறைவன் செய்கிற திருவிளையாடல். சுந்தரருக்கு இந்த நிலைமை வருதுன்னா நாம் என்ன இந்த இடத்துல இப்போ எப்படி நான் வந்து எவ்வளோ உயர்ந்த நிலைக்கு போனாலும் ஒரு நிமிஷம் மனம் திருந்துச்சுன்னா கீழே வந்துடுவீங்க, பூமிக்கு வந்துடுவீங்க. இந்த இடத்துல என்னென்னா நம்ம இறைவன் எவ்வளோ தான் நமக்கு உரிமையை கொடுத்துருக்கா சொன்னதெல்லாம் செய்கிறான்றதுக்காக நீ கொஞ்சம் விளையாட ஆரம்பிச்சிங்கன்னா, பொய் சொன்ன ஆரம்பிச்சிங்கன்னா சிக்கல் வந்துடும். நமக்கு இறைவன் எவ்வளவு உரிமையை கொடுத்துருந்தாலும், இல்லை முதலமைச்சரோ பிரைம் மினிஸ்டரும் எவ்வளோ நெருக்கமாக இருந்தாலும் எச்சரிக்கையாக இருக்கணும். அங்கே போய் நாம் ஏதோ இவ்வளோ உரிமையை கொடுத்துருக்காரு, நீங்கள் ஒரு சின்ன தப்பு பண்ணிங்கன்னா கீழே அடி மட்டத்துக்கு வந்துடும். பொய் சொன்னார். ஏன்னா இது வரைக்கும் வந்திருக்கிற ஞான நூல்களிலேயே மிக உயர்ந்த அறம் எது என்று கேட்டால் எதை ஒன்றாலும் நீங்கள் செய்யலாம், இறைவன் காட்சியை திரும்பி பெற்றுக்கொள்ளலாம். பொய் சொன்னால் பெற முடியாது. தாய்மானவர் சொல்கிறார், பொய் வளரும் நெஞ்சினர் காணாத காட்சியே. பொய் சொன்னவங்களுக்கு மட்டும் இறைவன் காட்சி கிடைக்க மாட்டார். திருமூலர் 3 பாட்டில் சொல்கிறார், பொய் சொல்வார் நெஞ்சில் புகுதா புனிதன். அது நடந்து போச்சுங்க. அதனால் தான் வாய்மைக்கு அரிச்சந்திரன் ஒரு இந்த வரலாறுலாம் நிறைய இருக்குது. வாய்மையே வெல்லும் சத்தியமே விஜயதெல்லாம் இருக்குது. இதனால தான் இறைவன் என்ன செய்கிறார், அடிப்படையில் மிக முக்கியமானது வாய்மை. அதனால் கண்ணு போச்சு. திருவெண்பாக்கத்துக்கு போகிற இந்த வரலாற்றில் முக்கியமான இடங்களை மட்டும் சொல்கிறேன். நடந்து போகிற கண்ணு தெரியாமல் அங்கே போய் இறைவன்கிட்ட கேட்குறார், கண்ணு போயிடுச்சு கொடுப்பா எனக்கு திருப்பி கேட்குறாரு. பதிலே இல்லை. கோபம் வந்துருச்சு அவருக்கு. உள்ளே இருக்கிறீங்களா நீங்கள்? திருவெண்பாக்கம் உடனே அவர் சொல்கிறார், சிறைவன் நான் யாம் உளோம் நீர் போம், நான் உள்ளதான்பா இருக்கிறேன், நீ போ, பொய் சொன்னவனுக்கு இங்கே என்ன இடம்? ஊன்று கொடுக்குறார். இப்போ நீங்கள் அந்த திருவெண்பாக்கத்தில் சுந்தரர் வழிபாடு செய்த அந்த சிவலிங்கம், அந்த அம்மை, அந்த உச்சிஷ்ட கணபதி, அந்த நந்தியம்பெருமான், அங்கே இருக்கிற பரிவார தேவதைகள் நீங்கள் பார்க்கணுன்னா புரசுவாக்கம் கங்காதேஸ்வரர் கோயில் இருக்குது உள்ள பத்திரமா பிரகாரத்தில் தனியாக கட்டம் கட்டி. அந்த கோயில் அன்னைக்கு அந்த அணை கட்டுற பொழுது, ஏரி கட்டுற பொழுது திருவெண்பாக்கம் மூழ்கிச்சு, எல்லாம் கொண்டாந்து பத்திரமா வச்சாங்க. திருப்பி ஊரில் புதுசாக கோயில் கட்டினாங்க. இதை எடுத்துகிட்டு போய் விட்டுட்டாங்க. இது ஏன் பழசு எடுப்பானே, ஒருவேளை இங்கே இருக்கிறவங்க உடலே என்னமோ புதுசாக அங்கே சிவலிங்கம்லாம் வச்சுட்டாங்க. இப்போ சுந்தரர் வழிபாடு செய்த யாம் உளோம் நீர் போம் சொன்ன சிவலிங்கம், அம்மை, நந்தி, பரிவார தேவதை முழுக்க சென்னையில் இருக்கிற பிரசவாகத்தில் இருக்கிற கங்காதீஸ்வரர் கோயிலில் உள் பிரகாரத்தில் இருக்குது. அங்கே வந்தீங்கன்னா நீங்கள் பார்த்துக்க, அது சுந்தரர் வழிபாடு செய்த லிங்கம், அவர்கிட்ட பேசின சிவலிங்கம் திருவெண்பாக்கம். அதுக்கப்புறம் தான் அவர் காஞ்சிபுரம் போகிறார். அங்கேயும் இங்கே நம்ம தலைவர் உடலை ஏகாம்பரநாதர், ஏகம்பத்துறையந்தாய் போற்றி பாகம்பெண் உருவானாய் போற்றி, மாணிக்க வாசகர் போற்றி திருவர்கள். அப்பயும் ஐயா இறங்கலை, அம்மா தான் ஏலவார் கோழி. சரி போகட்டும் ஐயா அப்படி கேட்குறாரு சொன்னால் இடது கண்ணை கொடுத்தார். இடது கண்ணை பெற்றுக்கொண்டு தான் அப்புறம் அவர் திருவாரூர் போகிறார். திருவாரூரில் ரொம்ப மனசே இல்லையா, நீங்கள் இருக்கிறீங்களா இல்லையா என்ன சொல்கிறீங்க அப்படின்னு அவர் பதிலே சொல்லாமல் இருக்கிறார். ஏன்னா ஒரு பாட்டு பாடட்டுன்னு தான். சுந்தரர் பாட்டுக்கு தான் திருப்பாட்டுன்னு பேர், ஸ்பெஷல். சம்பந்தருடைய தேவாரத்துக்கு பெயர் திருக்கடைக்காப்பு. திருக்கடைக்காப்புனா 11வது பதிகத்து பயன் சொல்கிற பதிகம் இருக்கும். எல்லா 385 பதிகத்திலையும் 11வது பாட்டு இருக்கும். தாண்டக வேந்தராக வந்த நாவுக்கரசருடைய பாட்டுக்கு பொதுவாக தேவாரம் தாண்டக வேந்தர் தாண்டகம் என்றெல்லாம் சொல்கிறது வழக்கம். இவருக்கு திருப்பாட்டு. இந்த பாட்டை கேட்கறதுக்காக வெயிட் பண்ணுறாரு. இவருக்கு 10வது பாட்டு வந்து கோபம் வந்துருச்சு. வாழ்ந்து போதியரேங்கிறார் எல்லா பாட்டிலும். ஏன் நான் கண்ணு இல்லாமல் இவ்வளோ கஷ்டப்படுறேன், நான் இப்போ பறவையை போய் பார்க்கணும், என் மனைவி எப்படி என்னை ஏற்றுக்கொள்வாங்க, நான் இவ்வளோ பேசுகிறேன், வாழ்ந்து போதியரே. இப்போ எவ்வளோ உரிமை இருக்குமானால் சிவருமான்ட்டு நீ வாழ்ந்து போ, நீ நல்லா இருப்பா, உனக்கு மட்டும் 3 கண்ணு இல்லையா, 2 மனைவி 3 கண்ணு 2 புள்ள, நான் பார் ஒன்றுமே இல்லை, கண்ணு இல்லை, வாழ்ந்து போதியரே என்று திருவாரூரில் பாடிட்டு அதுக்கப்புறம் இறைவன் காட்சி கொடுக்குறார். இதெல்லாம் வேறு அருளாள்கிட்ட பார்க்க முடியாதது. எப்படி ஞானசம்பந்தருக்கு ஒரு சிறப்பு உண்டு. 63 நாயன்மார்களில் எந்த வித சோதனையும் இல்லாமல் வந்த ஒரே அருளாளர் ஞானசம்பந்தர். அவருக்கு எந்த சோதனையும் கிடையாது. சோதனை நமக்கு கொடுக்கறதுல மட்டும் இல்லை, அவருக்கு முத்துக்கொடை, முத்துப்பந்தல், முத்துச்சிவிகை, பொற்றாலம் எல்லாம் கொடுப்பார். அந்த குழந்தை ஒரு சோதனையும் இல்லை. ஆனால் சுந்தரருக்கு பாருங்கள் எல்லா சோதனையும் உண்டு. 2 கண்ணும் போகிற சோதனை உண்டு. அழ வைத்து வேடிக்கை பார்க்குறதெல்லாம் சிவபெருமானுக்கு உண்டு. அதுக்கு பிறகு கடைசியாக அவருக்கு என்ன பெரிய சிறப்பு என்று சொன்னால்,
எல்லா அருளாளர்களும் அதை பாராட்டி பேசுகிறாங்க. அதனால் அந்த கடைசியாக அதை சொல்லிவிட்டு அவர் பாட்டுக்குள்ளே போகலாம். இந்த சிறப்பு சுந்தரரை இவரும் பாராட்டுறார், தாய்மானவரும். கற்பனை களஞ்சியம், சிவபிரகாசம், நால்வர் நான்மணி மாலை, அதுலேயும் வேந்து பாராட்டுறார். பின்னாடி வந்த வடலூர் வள்ளலார் ராமலிங்க சுவாமிகள், அவர் நால்வர் மேலே 4 மணிமாலை பாடுறார். ஆளுடை பிள்ளை அருள் மாலை, ஆளுடை அரசு அருள் மாலை, ஆளுடை நம்பி அருள் மாலை, ஆளுடை அடிகள் அருள் மாலை. அவரும் இந்த செய்தியை, இந்த முக்கியமான செய்தி என்ன சொல்கிறாங்க இவங்க எல்லா பெருமக்களும்? ஒரே ஒரு சந்தேகம்தான் சுந்தரர் அவர்களே, எல்லாரும் அற்புதம் பண்ணாங்க. அற்புதம் பண்ணாதவங்க இந்த உலகத்தில் யாருங்க? அருளாளர் என்றால் அற்புதம் பண்ணுவாங்க, எல்லாரும் அற்புதம் பண்ணாங்க. சரி, நீங்களும் அற்புதம் பண்ணீங்க, நிறைய பண்ணியிருக்கீங்க. ஆனால் எனக்கு என்ன வியப்புன்னா, அந்த ஞானசம்பந்தன் ஒரு பெரியவர் இருந்தார். இந்த ஞானசம்பந்தர் என்ன பண்ணாருன்னா, அது பெரிய கதை. திருவொற்றியூர்லேருந்து 25 கிலோமீட்டர் பதாதையை வச்சு முழங்கி தலைவர் மாதிரி வரவேற்று, அன்றைக்கி முதல் டிஜிட்டல் பேனர் வச்சு ஞானசம்பந்தர் காலத்தில் தான் வரவேற்பு, இந்த வாழ்த்து கீழ்த்து பின்னாடி 100 கார் எல்லாம் அப்போ அவர் காலம். இதெல்லாம் சேக்கடார் சொல்கிறார், என் கருத்து இல்லை. அதெல்லாம் சரி, ஆனால் அவருக்காவது ஒரு பெண்ணை பூம்பாவை எழுப்பதற்கு சாம்பல் ஒன்று இருந்தது, ஒரு மூலக்கூறு இருந்தது. இந்த அப்பர் நாவுக்கரசருக்காக திங்களூரில் அப்பூதடிகள் பையனை எழுப்பத்துக்கு உடம்பு இருந்தது. உமக்கு ஒன்றுமே இல்லையே. திருப்புக்கொழியூர் என்கிற அவினாசியில் அந்த பாலகன் இறந்து 3 வருஷம் ஆகி போச்சு. முதல்ல சாப்பிட்டுச்சு, பையனே இல்லை. சரி, பையனை சாப்பிட்ட முதல்ல இருந்த அந்த ரத்தத்தை ஜீன்ஸ்லேருந்து இப்போ கண்டுபிடிக்கலாம்ல, அப்பா யார் அம்மா யார், இந்த பையனை சாப்பிட்ருக்க மாதிரி கண்டுபிடிக்கலாம். முதலையும் இல்லை, அதுவும் செத்து போய் 2 வருஷம் ஆச்சு. சரி, முதல்ல இருந்த அந்த குட்டையாவது இருக்கா, அந்த ஏரியாவது இருக்கான்னா அதுவும் பிளாட் போட்டு எல்லாம் நாங்கள் வீடு கட்டிட்டோம். ஸோ அதுவும் இல்லை, இப்போ எதுவுமே இல்லை. ஆனால் நீர் அங்கே போறீர், இறக்கப்படுகிறீர், எந்த இடம்னு கேட்குறேன், அங்கே போறீர், இல்லாத ஏரியை உருவாக்குகிறீர், பாட்டு பாடி இல்லாத தண்ணியை கொண்டு வரீர். 2 வருஷத்துக்கு முன்னே இறந்து போன முதலையே கொண்டு வரீர். கொண்டு வந்த பிற்பாடு அந்த முதலை வாயிலேருந்து அந்த பாலகனை கொண்டு வரீர். இதெல்லாம் கூட நான் ஒத்துக்கிறேன். ஆனால் அந்த உமிழ்ந்த பாலகன் 3 வருஷம் இருந்தால் எந்த அளவுக்கு வளர்ந்துருப்பானோ அந்த வளர்ச்சியோடு அந்த மகனை கொண்டு வந்தீரே சுந்தரரே, இது உலகத்தில் வேறு யாரை செய்ய முடியும்? உம்மால் மட்டும்தான். இந்த 5 செய்கிற ஆற்றல் படைப்பு தொழில் இருக்கு, அதை விட இது மேலான ஆற்றல். படைப்பு என்பது ஒன்றைத்தான் படைக்க முடியும். இது 3 ஆண்டுகளுக்கு முன்னே மறைந்து போன சாப்பிட்ட முதலையும் இல்லை. இதையெல்லாம் தான் கற்பனை கலைஞர் சிவபிரகாசரும் நம்முடைய வள்ளலாரும் இவற்றையெல்லாம் மிக அழகாக சொல்லி 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 போற்றுகிறார்கள். இப்படி சிறப்புக்குரியவர் சுந்தரர். இவருடைய முக்கியமான பாட்டு, முதல் பாட்டு இந்த பித்தா பிரேசோடி பெருமானார். அருள்துறை என்பது அந்த கோயில் பேர், வீரட்டானம் என்பது அந்த கோயில் பேர். ஒவ்வொரு கோயிலுக்கும் ஒரு பேர் உண்டு. அங்கே பாடுறார், திருவண்ணைநல்லூரில் இருக்கிற அந்த கோயிலில் பாடுறார். சிதம்பரம் அப்புறம் சித்தவடம் வர்றார். அங்கே கோயிலில் திருவதி வீரட்டானம் கால் வைக்க பயப்படுறார். ஏன்னா இறைவன் திலகவதியார் நாவுக்கரசர் கைத்தொண்டு புரிந்த இடம், கால் வைக்க பயப்படுறார். சித்தவடத்தில் தங்குகிறார். அதான் அந்த மணந்த விழுத்த புத்துரை தாண்டிங்கன்னா சித்தவடம் வந்துடும். அப்போ இறைவன் கனவுல இரவில் கால் யார் மிதிக்கிறாங்கன்னு தெரில, திரும்பி படுகிறார். எந்த டைரக்ஷன் படுத்தான் திருப்பியும் அந்த முதியோர் குளத்தில் இறைவன் கால் பதிக்கிறார். இவர் கோபம் வந்துடுது. பலகாலும் என்னை மிதித்தீர், இன்னும் ஒரு தடவையா 2 தடவையா. அவர் காட்சி கூட, சுந்தரா எம்மை நீ அறிந்திலையோ, நான் தானே வந்தேன், நீ தானே தடுத்தாட்கள் சொன்னேன். அப்போ தான் கேட்குறார், தாய் தனி அறியாத மக உண்டா என்று அழுகிறார். இவருக்கு பாருங்கள், இறைவனே வாலண்டரியாக திருவடி கொடுக்குறார். நாவுக்கரசருக்கு பாருங்கள், அவர் கேட்குறார், நனந்தலை திருவடி நல்லூருக்கு வான்றார். அங்கே தான் நனந்தலைய திருவடி என் தலைமையில் வைத்தார் நல்லூராரே என்று அவர் கேட்குறார். இப்படி அருளாளர்கள் ஒவ்வொருவருக்கும் ஒரு சிறப்பு உண்டு. இது முக்கியமான செய்தி என்னென்னா, சிதம்பரத்துக்கு போகிற, அதேமாதிரி சீர்காழி போகிற, சீர்காழியும் கால் வைக்க பயப்படுறா. ஏன்னா ஞானசம்பந்தர் பிறந்து அவதாரம் பண்ணி நடந்த இடம், இறைவனை காட்சி கொடுத்து அழைக்கிறார், அதெல்லாம் தனி செய்தி. சிதம்பரத்துக்கு போகிற பொழுது இறைவனை எப்படி வழிபாடு செய்ய வேண்டும் என்கிற ஒரு குறிப்பு அந்த பாட்டில் இருக்குது. இந்த அழகாக சேக்கடா சொல்கிற பிறகு 5 பேர் அறிவும் கண்களை கொள்ள அளப்பெறும் கர்ணங்கள் 4 சிந்தையே ஆக குணம் ஒரு 3 திருந்து சாத்விகமே ஆக இந்து வாழ் சடையானாடும் 3ஆம் பிறைச்சந்திரனை வைத்திருக்கிற எல்லையில் தனி பெருங்கூத்தின் வந்த பேர் இன்ப வெள்ளத்துள் ஆழ்ந்தார் திளைத்து ஆழ்ந்து போகிறார். இப்போ இறைவனை வழிபாடு செய்ய வேண்டுமானால் 5 புலன்களும் பொறிகளும் முழுமையாக ஒரே இடத்துல தைலத்தாறு மாதிரி
தன்னை மறந்து எப்போ நிற்கிறோமோ அப்போ இறைவன் காட்சி கொடுப்பார். அது அவருக்கு நிகழுது. அந்த இடத்துல ஒரு 2 குறிப்பு வருது. ஒரு அப்பர் பாடுகிறப்ப என்ன சொல்கிறாராம், எப்படி அவர் காட்சி கிடைச்சாரா, சேக்கடை பதிவு பண்ணுறார். என்று வந்தாய் என்னும் குறிப்பு. எப்பப்பா வந்த, என்ன இவ்வளோ நாளாக எங்கே போன நீ, 60 வருஷமாக உன்னை காணோம், பக்கத்தில் தான் இருந்த கடலூரில், திருப்பாதிரிப்புலூரில், என்னை வந்து பார்க்க உனக்கு தெரியலையா, ஓ சரி இப்பயாவது நீ வந்தியே, எப்போ வந்தா, என்னைக்கு காலைல வந்தியா, சாப்பிட்டியா, எப்போ வந்தா, என்று வந்தாய் என்னும் குறிப்பு. இவருக்கு என்ன சொல்கிறாரு, இந்த என்று வந்தாய் என்னும் குறிப்பை நீங்கள் பார்க்கணுன்னா அந்த நடராஜர் எங்கே பார்க்கணுன்னா திருவண்ணாமலைக்கு போகணும். திருவண்ணாமலையில் பல பேர் அதை பார்க்குறதே இல்லை. அண்ணாமலையாரை பார்த்துட்டு வேகமாக ஓடி போயிடுற தாயார் சன்னதிக்கு வெளியே போக அப்படி கொஞ்சம் வந்தீங்கன்னா பைரவரை பார்த்துட்டு அண்ணாமலை நின்ற நடராஜரை பார்க்கலாம். அதுதான் முக்கியமான அந்த சிரித்த முகம் வேறு எங்கேயும் எனக்கு தெரியல. 6 அடி உயரத்தில் அப்படியே குமிழ் சிரிப்போடு நிற்கிறார். என்று வந்தாய் என்று கேட்குறது. இவர் சுந்தரர் பாடுறாரு. இப்படி ஒரு அழகான பார்த்தா இதுக்குன்னே பிறவி எடுக்கலாம் போல இருக்க, பிறவி வேண்டேன்னு தான் எல்லாரும் கேட்குறாங்க. இல்லை, இவர் என்ன சொல்கிறாரு, மண்ணிலே வந்த பிறவியே எனக்கு வாலிதான், இந்த பிறப்பை நான் கொடுத்து வச்சுருக்கேன், இந்த அழகை பார்க்குறேன்னு. இப்போ காலைல உபன்யாசம் சொல்கிறவர் சொன்னார் இல்லையா, ராமபுரான் கேட்குறாரு ஆஞ்சநேயர் வந்து வரையான்னு. அங்கே ராம நாம சொல்ல முடியுமா, பக்தி செய்ய முடியுமா, இது இல்லை 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 எனக்கு இதுவே பெருசு இல்லையா, எனக்கு வேணாம், அது வேண்டாம், ராம கீர்த்தனை சொல்ல முடியாத ஒரு அந்த செல்வம் எனக்கு வேண்டாம், இந்த செல்வமே மன்னரசும் செல்வமும் யான் வேண்டேன். தேனார் பூஞ்சோலை திருவேங்கடத்து சுனையில் ஒரு மீனா இருக்கிறேன், படியா இருக்கிறேன், கொம்பா இருக்கிறேன், குறுகா இருக்கிறேன், அட போயா ஏதேனும் ஆக. அதுக்கு மேலே அவரால் உணர்ச்சி தாங்க முடியல, ஏதாவது இருந்துட்டு போகிறேன் நான், இதுதான் செல்வம். எனவே அப்படி ஒரு கேட்கிறார், மனித பிறவியும் வாலித்து எனக்கு இந்த பிறவியே, மண்ணிலே வந்த பிறவியே எனக்கு வலிதாம் இன்பமாம், இதுதான் எனக்கு இன்பம் என்று சொல்லி முடிக்கிறார். அதுக்கப்புறம் நிறைய பாட்டெல்லாம் போடுறாங்க. மணி இப்போ 8:45. இந்த பறவையாரை பார்க்குற பொழுது கற்பகத்தின் பூங்கோ காமன் தன் பெருவாழ்வோ பொறுப்புடைய புண்ணியத்தின் புண்ணியமோ அதெல்லாம் பாட்டு. என்ன முக்கியம்னா ஒரு பண்பட்ட அந்த 2 பாட்டு இருக்குது. 2 பாட்டுலேயும் அந்த அம்மா பாடுறாங்க, முருகனும் முன்னே தோணும். ஒரு பண்பட்ட உள்ளம், சான்றாண்மை மிக்க 2 பேர் சந்தித்தா என்ன நடக்கும்னா சிவன் அருளோ அவங்களுக்கு தெரியுது. இப்போ இது இந்த மாதிரி என்னுடைய மனம் இப்படி போகுதுன்னா என்ன அர்த்தம்னா, இது என்னுடைய மனம் இல்லை, சிவன் அருள் வந்திருக்கிறது. யாரு? சிவன் அருள் தான் என்ன இருக்குது, வேற யாரும் இருக்க முடியாது. என்ன அந்த அம்மா சொல்றாங்க, முன்னே வந்து தோன்று முருகனெல்லாம் பாடிட்டு என்ன சொல்றாங்கன்னா, என் மனம் திரித்த இவர் யார், என் மனம் இது வரைக்கும் கொஞ்சம் கூட அசைஞ்சதே இல்லை. அசையாத என் மனத்தை ஒருத்தர் அசைக்கிறார்னா இவர் சாதாரணவர் இல்லை, மனித தேகம். ஆனால் இதுக்குள்ளே ஒரு ஆள் உட்காந்துருக்கிறார். அதனால தான் இப்போ நம்மளுக்கு காரணமல்லாத சில பேர் மேலே அன்பு வரும். ஏன் வரும்னு தெரியாது. அவருக்கு 2 கை 2 கால் 2 கண்ணு தானே சார், இப்போ என்ன அவர் 2 கொம்பு தான் முளைச்சிருக்கான்னு இல்லை, இல்லை தான் இந்த கை வைரத்தில் இருக்குது, இந்த கை கோல்டில் இருக்கான்னு இல்லை. ஏன் சில பேரை பார்த்தோன்னே நம்ம அறியாமல் உள்ளம் உருகுகிறது, நெகிழ்கிறது. நான் அடிக்கடி சொல்கிறது, ஒருத்தர் பெரிய ஞானி மகான் நீங்கள் எப்படி கண்டுபிடிப்பீங்க? அவர் உடைய வச்சா, இல்லை அவர் ஞானத்தை வச்சா, இல்லை அவர் போட்டுக்கிற ட்ரெஸ்ஸை வச்சா, இல்லை அவருக்கு எதாவது நெற்றியில் கண்ணு வந்து டப்பு டிப்புன்னு திறக்குமா? எதை வச்சு கண்டுபிடிப்பீங்க அவர் ஞானியா ஞானி இல்லையான்றது? எதை வச்சு கண்டுபிடிப்பீங்க? அப்படி பார்த்த மாத்திரத்தில் உங்கள் உள்ளம் முருகுமானால், நெஞ்சம் நெகிழுமானால், உங்களை அறியாமல் போய் அவர் திருப்பாத்தில் நீங்கள் விழறீங்கன்னாலே அவர் பெரியவர்னு முடிவு பண்ணிடலாம். வேற அவர் போட்டுக்கிற ட்ரெஸ்ஸோ அவருக்கு போட்டுக்கிற உடையோ முக்கியம் இல்லை, உங்கள் மனம்தான் உங்களுக்கு குரு. அவரை பார்த்த மாத்திரம் உங்கள் மனம் நெகிழுதல்லவா, உருகுதல்லவா, அப்பயே முடிவு பண்ணிடலாம். அதுதான் இங்கே நிகழுது. சுந்தரர் பறவையாரை பார்த்தார், சிவனருளோ என்று அதிசயித்து உருகிறார். பறவையார் சுந்தரரை பார்த்தார், என் மனம் திரித்த இவர் யாரோ, இது வரைக்கும் என் மனம் திருவாரூர் தியாகராஜ பெருமானை தவிர வேறு எங்கேயுமே போகலையே, ஒரு யாரோ என்று அதிசயிக்கிறார். இதில் நிறைய பாட்டு இருக்குது. அதில் முக்கியமான எல்லாரும் வியந்து உருகுகிற பாட்டு சுந்தரர். ஏன்னா அவர் 2மே கொடுப்பாராம். முன்னாடியே சொல்லிட்டேன், பொன்னார் மேனியனே. அது இன்னொரு பாட்டு என்னன்னா, இறைவனுக்கு என்னன்னா வைணவம் சைவம் எல்லாம் ஒன்று தான், 2மே கொடுப்பார். இன்பமும் தருவார், போகமும் தருவார், விண்ணுலக பரமபதமும் தருவார். அதான் ரொம்ப அழகான பாட்டு அந்த பாட்டு. பொன்னும் மெய்ப்பொருளும் தருவானை, போகமும் திருவும் புணர்ப்பானை, இன்னதன்மை என்று அறிவுண்ணா எம்மானை, எளிவந்த பிரானை,
அன்னம் வைகும் வயர் பழனத்தனி ஆரூரானே மறக்கலும் ஆமை. அப்போ ரெண்டுமே தரார், இன்பமும் தரார், அதுவும் தரார், மெய்ப்பொருளும் தராரு, இந்த போகமும் தருகிறார். அதுதான் அந்த பாட்டினுடைய நெல். இந்த பெரியவங்க எல்லாருமே அந்த இடத்தையும் சொல்லுவாங்க. சொல்லிட்டு யாரு சார் எங்கே நீங்கள் சொல்லிட்டீங்க பணம் இங்கே கிடைக்குதுன்றீங்க, யாருன்னு சொல்லணும். அவர் எங்கே இருக்காருன்னு சொன்னால் நான் போய் அவரை பார்த்து வணங்கலாம். சுந்தரர் பாருங்க, நம்பிக்கை ஊட்டுகிற சமயம் மண்ணில் நல்ல வண்ணம் வாழலாம் வைகளும் யாதுமோர் குறைவில்லை. அதெல்லாம் ரைட்டு. யார் அவர்? கவலைப்படாத, மனைவியோடு இருக்கிறார், பெண்ணின் நல்லாரோடு பெருந்தகை இருக்கிறார். எங்கே சார் இடம்? கண்ணில் நல் அகுதுரும் கழுமல வளநகர் பெண்ணின் நல்லாரோடு. அங்கே இருக்க அட்ரஸ் கொடுத்துட்டார். அதே மாதிரி நாவுக்கரசர் அற்புதமான பாட்டு, யாமாருக்கும் குடியெல்லும் யாதும் அஞ்சும் இடர்புடையெல்லாம் சொல்லிட்டு என்ன சொல்றாரு அவரு? இன்பமே என்னாலும் துன்பம் இல்லை. இப்போ சுந்தரர் பொண்ணும் தருவார், மெய்ப்பொருளும் தருவார். உலக வாழ்க்கையும் கிடைக்கும், மெய் வாழ்க்கையும் கிடைக்கும். பொண்ணும் மெய்ப்பொருளும் போகமும் தருவார், அதுவும் தருவார். இதெல்லாம் தராரு. அவர் எங்கே சார் இருக்காரு? இடம் வேணும் இல்லை? ஆரூரில் பார்த்துக்கலாம். அப்போ இது எல்லாவற்றையும் தருகிறார். அதனால் நான் உங்களையும் பார்க்குறேன், பக்கத்துலேயும் பார்த்துக்கிறேன். பக்கத்தில் ஒருத்தர் நிற்கிறார், ஏழு இசையாய் இசைப்பயனாய் உள்ளவன் எங்கள் இறைவன். அதான் இசை ரொம்ப முக்கியம் என்ற தாயுமானவர் சொன்னார். அதை சொல்லி முடித்தார். சுந்தரர் யாருன்னா சமர்த்தர்னார், தமிழ் சமர்த்தர், கெட்டிக்காரராக அவர். தாய்மானவர் சொல்கிறார் என்னன்னா, என்னுடைய தோழனமா என்னும் திருப்பாட்டின் நன்னெறியை கண்டு உரிமை செய்வது என்னாலும். என்னுடைய தோழனுமான் இறைவன் சொன்னாரே, அப்படிப்பட்ட அந்த சுந்தரனுடைய திருவடியை கண்டு நான் எப்படி நான் வாழ்வேன்? தான் என்னை முன்படித்தான் என்ற தகவுரை அதை மேவுனால் என்ன? அதுதான் கடைசியாக பாரு, தான் என்னை முன்படித்தான் அது அறிந்து தன் பொன்னடிக்கே நான் என் பாடலந்தோர் நாயினேன் பொருட்டு. கடைசியாக அதை பாடுறாரு. மனை வாழ்க்கை வெறுத்தேன்றாரு. திருவிஞ்சை களத்திலிருந்து நேராக வெள்ளையானை அதோட புறப்பட்டு போகிறார். அது ஒரு நல்ல கதை இருக்குது. அது பின்னாடி இவர் சேரமான் பெருமாள் நாயனார் போகிறாரு. 5 எழுத்து காதில் ஓதினார். 15 எழுத்துல சேக்கிழார் சொல்கிறார். ஆனால் பஞ்சாட்சரன்றதை சொல்லவே மாட்டார். அது சிவாய நம்ம சொல்ல மாட்டார். அவ்வளோ பயந்தாங்க அந்த காலத்தில். 5 எழுத்துன்னு தான் சொன்னாங்க. இப்போ நம்ம செல்ஃபோன்லேயே போட்டுடுறோம், ஓம் பூர்வ வஸ்து அதெல்லாம் ஓடின்னு இருக்குது. எதெல்லாம் சொல்லக்கூடாதோ, எதை நம்ம ரகசியம் தீட்சின்னு வச்சோமோ அதெல்லாம் செல்ஃபோனில் ஓடிட்டு. அந்த காலத்தில் பாருங்கள், நமச்சிவாயன்னு சொல்ல பயப்படுறார் சேக்கிழார். 15 இடத்துல சொல்கிறார். என்ன சொல்கிறார்? 5 எழுத்து, சிவனார் 5 எழுத்து ஓதனா மேலே போயிட்டார். இதுதான் அந்த கடைசி பதிகம். இந்த கடைசி பதிகம் ரொம்ப முக்கியம். ஏன்னா நமச்சிவாய பதிகத்தை 3 பேரும் பாடியிருக்கிறார்கள். இப்போ 3 பேரும் பாடியிருக்கிறார்கள். மணி 9:50 ஆகுது. அவர் கடைசியாக சொல்கிறார், பித்தர் இறை என அறிந்து நம்ம பறவைபால் தூது அனுப்பிய வித்தக தமிழ் சமர்த்தர். அதான் ரொம்ப முக்கியம். வித்தக தமிழ் சமர்த்தர்னா யாரையாவது இறைவனை தூது அனுப்ப முடியுமா? 2 முறை தூது அனுப்புகிறார், 1 முறை இல்லை. திருமாரூர் திருக்கள்ல கோடி சூரிய பிரகாசமாக இருக்கிற தன்னுடைய திருவடி, கோடி சூரிய பிரகாசமாக இருக்கிற திருவடி மண் தோய 2 முறை இவருக்காக தூது போறாருன்னு இவர் எவ்வளவு பெரியவராக இருப்பார். அப்படி தூது போக வைத்த பெருமானை நீர் தமிழ் சமர்த்தர் என்று தாயுமான சுவாமிகளாலேயே தமிழ் சமர்த்தர் என்று பாராட்டப்பட்ட அந்த சுந்தரர் கிடைத்த மிகப்பெரிய வாய்ப்பு. இறைவனே இவர் பிரிந்திருக்க முடியாமல் ஏன் இவர் அழைத்தார்னா இவருடைய கல்வியினுடைய சிறப்பு. உபமன்ய முனிவர் உலகத்தில் யாருமே வணங்க மாட்டார், சிவருமானத்தவர். ஏன் உமையம்மையே வணங்க மாட்டார். 2 பேரும் கைலாயத்தில் இருந்தால் உபமன்ய முனிவர் போயிட்டு கிராஸ் பண்ணி அம்மா வணங்காமல் ஐயா மட்டும் சுற்றி சுற்றி வணங்கி வருவார். அது ஒரு தனி கதை இருக்குது. அது அப்படிப்பட்ட உபமன்ய முனிவர் சேக்கிழார் தொடக்கத்தில் சொல்லுகிறார், சுந்தரர் மேலே போகிறத பார்த்தோன்னா எழுந்திருச்சு வணங்குறார். கூட இருந்தவங்களாம் கேட்குறாங்க, நீங்கள் சிவபெருமானை தவிர யாரையுமே வணங்க மாட்டீங்களே, எது வணங்குறீங்கன்னு? நீ சாதாரண ஆள்லப்பா, மேருமலையின் மிக்க தவத்தை உடையவர். சுந்தரர் யார் என்றால் மேருமலையை விட மிக்க தவத்தை உடைய சுந்தரர் போகிறார். நாம் தொழத்தக்க தன்மையை, நாம் வணங்கத்தக்க சிறப்போடு. அப்படி ஓமனி முனிவரால், தாய்மானவரால், வள்ளலாரால், சிவபிரகாசாரால் எல்லாராலையும் பாராட்டப்பட்டு எல்லாராலும் வியந்து போற்றி திருப்புக்குழியூர் என்கிற சிவனாசியில் அவினாசியில் முதலை உண்ட பாடனை எழுப்பிய நிகழ்ச்சியில் இருந்து பல்வேறு சிறப்புகள் உண்டு. இவரிடமிருந்து தான் நான் வாழ்க்கையில் கற்றுக்கொள்ளக்கூடிய நாம் எதில் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். எவ்வளோ பெரிய இடத்துக்கு போனாலும் நம்ம ஜாக்கிரதையாக இருக்கணும். ரொம்ப உரிமை கொடுக்குறாங்கன்னா உரிமை எடுத்துக்கொள்ளக்கூடாது. பெரியவங்க தான், நாம தான். வி நோ அவர் லிமிட்டேஷன். அதை தெரிந்து கொண்டு வாழ வேண்டும் என்கிற வாழ்க்கை தத்துவத்தை போதித்த சுந்தரரை பற்றி சில செய்திகளை சிந்திப்பதற்கு வாய்ப்பு நல்கிய இந்த சபைக்கும்
பெருமக்களுக்கும் இருந்து கேட்ட உங்களுக்கும் நெஞ்சார்ந்த நன்றியை சொல்லி நிறைவு செய்கிறேன். அனைவருக்கும் வணக்கம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. திருச்சிற்றம்பலம். தனக்கு தரப்பட்ட குறைந்த நேரத்தில் பித்தா பெரிசூடி தொடங்கி தானனை முன்படைத்தான் என்ற அந்த நிறைவு பாடல், அதில் உள்ளே புதிந்து கிடக்கிற அருள் வரலாற்றையும் சிறப்பான செய்திகளை சொல்லி நம்மை எல்லாம் மகிழ்வித்த முத்தமிழ் வித்தகர் டாக்டர் ராமலிங்கம், அரங்கராமலிங்கம் அவர்களுக்கு நன்றி பாராட்டி, அடுத்த நிகழ்ச்சியாக அருமையான ஒரு இசை நிகழ்ச்சி இருக்கிறது. சுந்தரர் தேவா அருள் திருப்பாட்டு நிகழ்ச்சி. அதற்காக கொஞ்சம் பொறுத்திருப்போம். விரைவிலே அது தொடங்கும். நன்றி.